வணக்கம். இன்றைய விளக்கக்காட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியாக விஷயத்துக்குள்ள நுழைவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் குழந்தைகளுக்கான நீதி கதை கிடையாதுங்க. இது ஒரு அருமையான தலைமைத்துவ மற்றும் திட்ட மேலாண்மை வகுப்பு அப்படின்னே சொல்லலாம். குட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன எறும்பு மூலமா எவ்வளோ பெரிய சவால்களையும் ஒரு குழுவாக இணைந்து எப்படி ஈஸியா சமாளிக்கிறதுன்னு நம்ம கத்துக்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வேலையிலயோ இல்ல வாழ்க்கையிலயோ அடடா இது ஒரு பெரிய மலை மாதிரியான சவாலா இருக்கே, இதை எப்படிடா முடிக்க போறோம் அப்படின்னு எப்பவாவது நினைச்சிருக்கீங்களா? அந்த சவாலை இப்போ உங்க மனசுல அப்படியே நினைச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி மலைக்க வைக்கிற சவால்களை எப்படி அசால்ட்டா எதிர்கொள்றதுன்னு நம்ம குட்டி ஹீரோ இன்னைக்கு நமக்கு சொல்லித்தரப் போறாரு. பகுதி 1, முடிக்க முடியாத ஒரு சவால். அது என்ன சவாலுன்னு இப்போ பாப்போம். நம்ம குட்டி எறும்பு ஒரு நாள் சாப்பாடு தேடி தனியா போயிட்டு இருக்கும்போது மனிதர்கள் விட்டுட்டு போன ஒரு பிரம்மாண்டமான தர்பூசணி துண்டை பாக்குது. இது எதை மிக சிறப்பா நமக்கு உணர்த்துதுன்னா, நம்ம அலுவலகங்கள்ல நடக்கிற ஒரு விஷயத்தை தான். ஒரு தனி நபரோட சக்திக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வேலைக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு தான் இது. எங்கேயோ இருக்கிற அந்த சின்னஞ்சிற எறும்பு அதுக்கு முன்னாடி மலை மாறி நிக்கிற அந்த தர்பூசணி. குட்டி எறும்பு தன்னோட முழு பலத்தையும் கொடுத்து தள்ளுது, ஆனா அது 1 இன்ச் கூட நகரல. ஒரு தனி நபர் பெரிய வேலையை தனியாவே செஞ்சு எப்படி சோர்வடைறாரு அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 2, அவநம்பிக்கையாளரை எதிர்கொள்ளுதல். சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குட்டி எறும்பு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போதே அங்க ஒரு பெரிய வண்டு வருது. எப்பவுமே நம்ம கஷ்டப்படுற நேரத்துல நெகட்டிவா பேசுற சில மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரிதான் இந்த வண்டும். அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? உன்னாலெல்லாம் இதை நகர்த்த முடியாது, அப்படியே விட்டுட்டு போயிடு அப்படின்னு கிண்டல் பண்ணுச்சு. ஒரு லீடரா நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான இடமே இதுதாங்க. இந்த மாதிரி எந்த உதவியும் செய்யாத நெகட்டிவான விமர்சனங்களை எப்படி காதுல வாங்காம கடந்து போறதுன்னு நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். ஆனா நம்ம குட்டி எறும்பு என்ன பண்ணுச்சு? அது தன்னோட முயற்சிய விடவே இல்ல. அந்த வண்டோட கிண்டலான பேச்ச கேட்டு அது கொஞ்சம் கூட சோர்வடையல. அதுக்கு பதிலா தன்னோட உத்திய, அதாவது ஸ்ட்ராட்டஜிய மாத்த முடிவு பண்ணுச்சு. ஒரு திறமையான மேலாளர் ஒரு சவாலான நேரத்துல எப்படி புது வழிய கண்டுபிடிப்பாரோ அதே மாதிரி நம்ம குட்டி எறும்போ ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்க ஆரம்பிச்சுது. பகுதி 3, குழுவை திரட்டுதல். அந்த ஸ்மார்ட்டான வழி என்னன்னு இப்ப பாப்போம். இந்த வேலையை நாம மட்டும் தனியா செஞ்சு முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே குட்டி எறும்பு வேக வேகமா தன்னோட புற்றுக்கு ஓடுச்சு. தனியா போராடின ஒருத்தர் எப்படி ஒரு முழு படையையும் உருவாக்குறாருன்னு கொஞ்சம் கவனிங்க. முதல்ல தன்னோட நெருங்கிய நண்பர்களை கூப்பிடுச்சு, அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்தது. இப்படி தன்னோட ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் பயன்படுத்தி ஒரு தனி மனிதனோட போராட்டத்தை எப்படி ஒரு மாபெரும் கூட்டு முயற்சியா மாத்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். பகுதி 4, பிரச்சனையே சிறு சிறு பகுதிகளாக பிரித்தல். இது ரொம்பவே முக்கியமான கட்டம். இப்போ அந்த தர்பூசணிக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து நிக்குது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இலக்குகளை சின்ன சின்னதா பிரிச்சு வேலை செய்யற சுறுசுறுப்பான பணி மேலாண்மைக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லவே முடியாது. அவங்க அந்த வேலையை எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னு பாத்தீங்களா? ஸ்டெப் 1, ஆயிரக்கணக்கான எறும்புகளை ஒன்னு சேர்த்தாங்க. ஸ்டெப் 2, அந்த பெரிய தர்பூசணிய அப்படியே முழுசா நகர்த்த முயற்சி பண்ணாம அதை கடிச்சு சிறு சிறு துண்டுகளா ஆக்குனாங்க. அதாவது பெரிய இலக்க சின்ன சின்ன வேலையா மாத்தினாங்க. ஸ்டெப் 3, ஆளுக்கு ஒரு துண்டை சுமந்துகிட்டு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒழுங்கோட வரிசையா அணிவகுத்து தங்கள் புற்றுக்கு எடுத்துட்டு போனாங்க. நிஜமாவே ஒரு அட்டகாசமான செயல்பாடு இல்லையா இது? இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சியை பார்த்து அந்த பெரிய வண்டு அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் வாயடைச்சு நிக்குது. ஆமாங்க, நாம செய்யற செயலும் நம்ம குழுவோட ஒட்டுமொத்த வெற்றியும் தான் விமர்சனங்களை அமைதியாக்குறதுக்கான மிக சிறந்த ஆயுதம் அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிரூபிக்குது. பகுதி 5, ஒற்றுமையின் பலம். இந்த கூட்டு முயற்சியோட இறுதி ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான டீம் ஒர்க்கோட இறுதி ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ஒற்றை இலக்கம் 1 எதை குறிக்குதுன்னு பாருங்க. அந்த ஒரே ஒரு தர்பூசணி அந்த முழு எறும்பு புற்றுக்கும் கரெக்டா 1 மாசம் முழுமைக்குமான உணவா மாறிடுச்சு. எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் பலன் பாருங்க. ஒரு குழுவா சேர்ந்து வேலை செஞ்சதோட அபரிமிதமான விளைவு இதுதான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம், ஒற்றுமையே பலம். நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உழைச்சா எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, மலை அளவு சவாலா இருந்தாலும் சரி, அத ரொம்ப ஈஸியா சாதிச்சிடலாம். இன்னைக்கு இருக்கிற நவீன கால நிறுவனங்களுக்கும் குழுக்களின் கூட்டு முயற்சிக்கும் இந்த எறும்புகளோட செயல்பாடு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன்.
உங்க குழுவோட தர்பூசணி எது? அதாவது உங்களுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற அந்த பெரிய இலக்கு அல்லது சவால் எது? அத நீங்க மட்டும் தனியா சுமக்காம எப்படி உங்க குழுவ ஒன்னு சேர்த்து அந்த சவால சின்ன சின்னதா பிரிச்சு ஜெயிக்க போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எறும்புகள் கத்துக் கொடுத்த அந்த அருமையான பாடத்தோட இன்னைக்கு விளக்க காட்சியை நாம முடிச்சுக்கலாம். கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன்.